வணக்கம். நான் உங்கள் ஜெயபாலன். ஒரு நெடிய இடைவெளிக்கு பிறகு இன்றைக்கி இந்த வீடியோவை கண்டிப்பாக போட்டே தீரணும், இந்த மெசேஜை எல்லாத்துக்கும் நம்ம கண்டிப்பாக சொல்லியே தீரணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தமான ஒரு சூழலில் இன்றைக்கி இந்த வீடியோவை போடுறோம். நேற்று அதிகாலை ஒரு 3 மணி அளவில் என்னுடைய ஒரு நெருங்கிய உறவினருடைய மகள் அவங்க ஃபோனில் கூப்பிட்டு, இந்த மாதிரி அப்பாவுக்கு திடீர்னு வலிப்பு மயங்கி விழுந்துட்டார், அவரை மம்மியும் கூட இருக்கிறவங்களும் அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்காங்க, உடனே நீங்கள் போய் என்னன்னு கொஞ்சம் பாருங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இந்த தகவல் சொன்னாங்க. உடனடியாக நான் அந்த அதிகாலை நேரத்தில் இங்கிருந்து புறப்பட்டு கோயம்புத்தூர் ஜேகேஎன்எம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கும்போது அவங்க அங்கே அவரை ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. பொதுவாக வலிப்பு அப்படின்னு வந்தாலே உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மூளை சம்மந்தப்பட்ட கோளாறுகள் ஏதாவது இருக்கலாம், மூளையில் கட்டியாக இருக்கலாம், அல்லது மூளையினுடைய இரத்த குழாய்களில் ஏதாவது அடைப்பு ஏற்பட்டிருக்கலாம், அந்த மாதிரி வேறு ஏதாவது ப்ரெஷர் ஜாஸ்தியாகி மூளையில் இரத்த குழாயில் ஏதாவது வெடிப்பு ஏற்பட்டு ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது காரணங்கள் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்க. அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னா அந்த உடம்பு அசையாமல் இருக்கணும். ஆனால் இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்தடுத்து தொடர்ச்சியாக அந்த ஃபிட்ஸ் அவருக்கு தொடர்ச்சியாக வருது. அவர் தன்னுடைய கைகால்களை அசைச்சும் தலையை எந்த பக்கம் அந்த பக்கம் அசைச்சும் ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு அஜிடேட்டிவ் இதில் அவருடைய உடல் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை காம் பண்ணுறதுக்காக உடனடியாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சில செடேஷன், அதாவது மூளையினுடைய செயல்பாடுகளை அமைதிப்படுத்தக்கூடிய சில மருந்துகளை உடனடியாக அவங்க அட்மினிஸ்டர் பண்ணுறாங்க. அதற்கு அடுத்தபடியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உடனடியாக எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ப்ரெஷர் சுகர் எடுப்பாங்க. அப்படி எடுத்து பார்க்குறப்போ அவருடைய பிளட் சுகர் லெவல் 600 mg/டைலூஷன் அதுக்கு மேலே இருக்குது. அப்போது ஒரு ஹை சுகர் லெவல் அவருடைய இதில் இருக்குது. சரி, ஒருவேளை இந்த வலிப்பு வந்தனால சில நேரங்களில் உடம்பு என்ன ஆகும்னா, அந்த ஷாக்கு, அந்த ட்ரொமேட்டிக் ஷாக்குன்னு சொல்லுவாங்க, அந்த அதிர்ச்சி காரணமாக உடனே என்ன பண்ணும், பிளட் சுகர் ஏறும். ஸோ அப்படி ஏதாவது ஏற்பட்டிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி எதுக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு சர்க்கரையினுடைய அளவு கடந்த 3 மாத காலம் சராசரியாக எவ்வளவு இருந்ததுன்னு பார்க்கக்கூடிய ஒரு டெஸ்ட் HbA1c. அந்த HbA1c எடுக்கிறாங்க. அது நார்மலாக எல்லாத்துக்கும் 6க்கு கீழே இருக்கணும், இவருக்கு 11க்கு மேலே இருக்குது. அப்போ அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க, இவருக்கு இப்போ வந்திருக்கிறது அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிக் அன்டிடெக்டட், கண்டுபிடிக்கப்படாமல் இத்தனை நாள் அவருக்கு 3 மாதங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக ஒரு உயர்ந்த ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு இருக்குது. அந்த உயர்ந்த சர்க்கரையினுடைய அளவு காரணமாகத்தான் அவருக்கு இந்த ஃபிட்ஸ், எபிலெப்சி என்று சொல்லக்கூடிய வலிப்பு வந்திருக்குது அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க, உடனடியாக எம்ஆர்ஐ கொண்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கும்போது எம்ஆர்ஐ கம்ப்ளீட்டாக பிரெயினுடைய எந்த ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் நார்மல். இவருக்கு ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு மிகுந்த உயர்ந்த அளவு அதிகரித்ததன் காரணமாகத்தான் இந்த வலிப்பு வந்திருக்குது அப்படின்னு முடிவு பண்ணி அந்த சர்க்கரையினுடைய அளவு குறைக்கிறதுக்கு உடனடியாக இன்சுலின் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போது இன்னைக்கு சாயந்தரம் பார்க்கும்போது அவர் ஓரளவுக்கு சர்க்கரையினுடைய அளவுகள்லாம் நார்மலாகி அவர் இப்போ ஓரளவுக்கு ஆபத்து இல்லாமல் இருக்கார். இன்னும் ஐசியூவில் தான் இருக்கார். இதுதான் உங்களுக்கு சொல்ல வந்த தகவல். சரி, ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரித்தால் ஃபிட்ஸ் வருமா, வலிப்பு வருமா அப்படின்னா, மெடிக்கல் ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுது அப்படின்னா, உயர் சர்க்கரை, அதாவது ஹை டயாபெட்டிக் இருக்கிறவங்களில் 25%க்கு இந்த வலிப்பு கட்டாயம் வரும் அப்படின்னு மருத்துவ குறிப்புகள் சொல்லுது. சரி, எதனால இந்த வலிப்பு வருது அப்படின்னு பார்க்குறப்போ, ரத்தத்தில் பொதுவாக சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மூளையை எப்போவுமே ஒரு அமைதியான சூழலில் ஒரு பேலன்ஸாக வச்சுருக்கக்கூடிய சில ஹார்மோன்ஸ் இருக்குது. அதாவது இது பிரெயின் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, அட்ரினலின், நார் அட்ரினலின், அப்புறம் டோப்பமின், செரட்டோனின், அதுக்கப்புறம் என்டார்ஃபின், அதுக்கப்புறம் காபா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது காமா அமினோ பியூரிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, மூளையை அதீதமான ஒரு ஹைப்பர் ஆக்டிவிட்டிக்கும் கொண்டு போகாமல், ரொம்ப சோர்வான இதுக்கும் கொண்டு போகாமல் ஒரு பேலன்ஸான கண்டிஷனில் மூளை எப்போவுமே வச்சுருக்கக்கூடிய ஹார்மோன்ஸு. இப்போ உதாரணமாக டோப்பமைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஹார்மோன் நம்மளை ஒரு சந்தோஷமான சூழலை வச்சுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். இப்போது அட்ரினல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஏதாவது ஒரு ஆபத்தான நேரத்தில் உடனடியாக இந்த அட்ரினல் சுரந்து நம்முடைய ரத்த குழாய்களையெல்லாம் விரிவடை செய்து எல்லா பகுதிக்கும் அதிக ரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்து அந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி செரோட்டோனின் அப்படிங்கிறது மூடு, அதாவது நம்முடைய மூடுன்னு சொல்லுவோம், நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு அமைதியான
மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடியது. இப்படி பலவிதமான செயல்பாடுகளை பேலன்ஸாக செஞ்சுட்டு இருக்கிறதா இந்த ஹார்மோன்ஸ். இந்த ரத்தத்தில் சர்க்கரையுடைய அளவு வந்து அபரிதமாக அதிகரிக்கும் போது, இப்போ நார்மலாக சர்க்கரையுடைய அளவு அப்படின்னா ஒரு ரேண்டம் பிளட் சுகர் ஆர்பிசி எனி டைம் எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 100, 110, 120. இன்னும் சொல்ல போனால் டாக்டருக்கு சொல்லுவாங்க கொஞ்சம் வயது ஜாஸ்தி ஆகும்போது 120, 140 கூட நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நார்மலாக வந்து 100லேருந்து 120 கூட தான் இருக்கணும். ஆனால் சர்க்கரையினுடைய அளவு அபரிதமாக அதிகரிக்கும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மூளையில் இருக்கக்கூடிய காபா என்று சொல்லக்கூடிய காமா அமினோ பியூரிட்டிக் ஆசிட், அந்த ஆசிட்டோட அந்த ஹார்மோனோட அளவு வந்து குறைக்கும். இந்த ஹார்மோனுடைய வேலை என்ன அப்படின்னா, மூளையை வந்து ஒரு டென்ஷன் இல்லாமல், ஒரு அஜிடேஷன் இல்லாமல், ஒரு படபடப்பு இல்லாமல், எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் அந்த மூளையை வந்து காமாக வச்சுக்கக்கூடிய வேலையை தான் இந்த ஹார்மோன் செஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்போ ரத்தத்தினுடைய சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த ஹார்மோனுடைய அளவு இயல்பாக குறைஞ்சிரும். அப்போ அப்படி குறையும் போது என்ன ஆகும்னா, இந்த மூளையில் வந்து ஒரு ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு படபடப்பான தன்மை மூளையினுடைய நியூரான்ஸில் ஏற்பட்டு மூளை என்ன ஆகும், ஒரு மின்சார புயல் மாதிரி மூளையில் ஏற்பட்டு அந்த இடத்துல இந்த வலிப்பு வரும். என்னுடைய நண்பர் வந்து அவர் வந்து இன்சுலின் டிபெண்ட்டு, அவருக்கு பிளட் சுகர் இருக்குது, டயபெட்டிக் தான் அவர் வந்து ஒரு நாள் சொல்லும்போது, அவர் எப்படி இந்த டயபெட்டிக் அவருக்கு தெரிய வந்தது அப்படிங்கும்போது அவர் சொன்னார், நான் நின்றுட்டு இருந்தேன், திடீர்னு யாரோ என்னை பிடிச்சு தள்ளி விட்ட மாதிரி நான் ஒரு மூலையில் போய் செவுத்து மேலே மோதி கீழே விழுந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு தகவல் சொன்னது எனக்கு இந்த நேரத்தில் ஞாபகத்துக்கு வருது. அப்போ அது ஏன் அந்த மாதிரி ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த நேரத்தில் அவருடைய ஹை பிளட் சுகர் காரணமாக அவருடைய மூளையினுடைய அந்த காமான செயல்பாடுகளை கட்டுப்படுத்தி வைத்திருக்க அந்த காபா என்று சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் வந்து குறைஞ்சிருக்குது. அந்த ஹார்மோன் குறைஞ்சுனா என்ன ஆகும்னா, சடனா கைகால்கள் இழுத்துக்கிறது, வலிப்பு வர்றது, யாரோ நம்மளை பிடிச்சு தள்ளி விட்ட மாதிரி இதாகிறது, கைகால்களில் வந்து சடனா ஏதோ ஒரு அப்நார்மல் ஆக்டிவிட்டிஸ் நம்மளே எரியாமல் செய்யறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்கும். அப்போ இந்த மூளையினுடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன்களை குறைக்கக்கூடிய அல்லது அதனுடைய செயல்பாடுகளை தடுக்கக்கூடிய வேலையை இந்த ஹை பிளட் ப்ரெஷர், அந்த ஹை பிளட் சுகர் வந்து செய்யுது. ஓகேங்களா? இதை வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நிலையை வந்து ஹைப்பர் கிளிசெமியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் கிளிசெமியா அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஹைப்பர் கிளிசெமியாவில் வரக்கூடிய இந்த வலிப்புக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் கீட்டோட்டிக் ஹைப்பர்கிளிசேமியா, கீட்டோட்டிக் ஹைப்பர்கிளிசேமியா. இது வந்து இந்த மெடிக்கல் டேர்ம்ஸை பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டாம். இது ஒன்று அல்லது இரண்டு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் நான் சொன்ன இந்த நான் கீட்டோட்டிக் ஹைப்பர்கிளிசேமியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ரத்தம் வந்து அப்படியே கெட்டி ஆயிரும். ரத்தத்தினுடைய சர்க்கரையினுடைய அளவு ரத்தம் வந்து கெட்டியாகும். அப்போ ரத்தம் கெட்டியாகும் போது என்ன ஆகும்னா, ரத்தத்தில் அதாவது மூளை, இருதயம் அந்த மாதிரி இடங்கள் இருக்கக்கூடிய மெல்லிய ரத்த குழாயில் ரத்தம் போய் எல்லா இடத்துக்கும் அது ரத்தம் சப்ளை ஆகக்கூடிய இது வந்து தடைப்படும். இது ஒன்று. அப்போ உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னா, உடனடியாக இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரத்த சர்க்கரையினுடைய அளவை குறைக்கிறதுக்காக சிறுநீரகம் வழியாக இந்த கிட்னி என்ன பண்ணும், ஓவர் ஒர்க் பண்ணி ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு என்ன பண்ணும் அப்படின்னா, கிட்னி யூரின் வழியாக அதை வந்து வாஷ் பண்ணி வெளியே அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கும். அதாவது இதனால தான் வந்து என்ன ஆகும்னா, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து அடிக்கடி யூரின் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உடம்பு வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை வெளியேற்றுவதற்காக நீரின் மூலமாக என்ன பண்ணுதுன்னா, அதை வாஷ் பண்ணி யூரின் வழியாக வெளியே அனுப்புது. சடனாக ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு ஜாஸ்தி ஆகும்போது இந்த நீர் பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு டீஹைட்ரேஷன் வந்து உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்களிலுமே ஏற்படும். அந்த நேரத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா, உடம்பு வந்து உடம்புடைய மற்ற பாகங்களில் இருக்கக்கூடிய நீரை பூரா உறிஞ்சி கிட்னிக்கு அனுப்பி அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை வாஷ் பண்ணி வெளியே அனுப்பக்கூடிய வேலையை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, மூளை உள்பட எல்லா பகுதிகளிலும் அந்தந்த நியூரான்லையும் செல்கள்லையும் இருக்கக்கூடிய நீரின் அளவு மிகவும் குறைந்து ஒரு வறட்சியான தன்மை ஏற்படும். அதே நேரத்தில் மூளையை வந்து கட்டுப்படுத்தி அமைதியான நிலையில் வைத்திருக்கக்கூடிய ஹார்மோன்களுடைய அளவையும் குறைக்கும் போது இது ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பயங்கரமான ஒரு வலிப்பு, உடம்பை தள்ளுற மாதிரி, யாரோ தள்ளிவிட்ட மாதிரி, கைகால் இழுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது நம்ம ஒரு வேளை வாகனத்தில் போயிட்டுருக்கலாம், பாத்ரூமில் உள்ள குளிச்சுட்டு இருக்கலாம், அல்லது ரோட்டை கடந்துட்டு இருக்கலாம், படியில் இறங்கிட்டு இருக்கலாம், எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் இது போன்ற ஒரு நிலைமை ஏற்படலாம். மெடிக்கல் ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுது அப்படின்னா, நான் கீட்டோட்டிக் ஹைப்பர்கிளிசேமியான்னு சொல்லக்கூடிய இந்த உடம்பில் இருக்கக்கூடிய நீரினுடைய அளவு குறைந்து அதனால் வரக்கூடிய இந்த ஃபிட்ஸுக்கு, இந்த எபிலெப்சிக்கு காரணமாக
ஏறக்குறைய 50%, அதாவது 100 பேர்த்துக்கு இந்த வலிப்பு வந்துச்சுன்னா அதில் 50 பேர் அந்த கோமா ஸ்டேஜுக்கு போய் அந்த நியூரான்கள் பாதிக்கப்பட்டு நியூரான்லாம் டேமேஜ் ஆகி அந்த ஃபிட்ஸு காரணமாக வலிப்பு காரணமாக நியூரான் டேமேஜ் ஆகி 50%, அதாவது 100 பேர்த்துக்கு வந்தால் பாதி பேர் 50 பேர் இறந்து விடுகிறார்கள் அல்லது கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. அல்லது இந்த வலிப்பு காரணமாக அவர்கள் மூளைகளுடைய செல்கள் பாதிக்கப்பட்டு அந்த மூளையினுடைய நியூரான்ஸ் உடம்பினுடைய எந்த பாகத்தை கட்டுப்படுத்துகிறதோ அந்த பாகங்கள் செயலிழந்து பலவிதமான பின்விளைவுகள் ஏற்படும். இன்னொரு வகையான ஹைப்பர்கிளிசேமியா என்ன அப்படின்னா கீட்டோட்டிக் ஹைப்பர்கிளிசேமியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பொதுவாக நம்ம உடம்புல மூளையில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான நியூரான்கள் ஆகட்டும், உடம்புல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான செல்கள் ஆகட்டும், எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா, நம்ம என்ன உணவு சாப்பிட்டாலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அந்த உணவில் இருக்க கார்போஹைட்ரேட்னா அதில் இருக்கக்கூடிய மாவு பொருள் சர்க்கரையாக மாற்றப்படுகிறது, ஸ்டார்ச்சு அதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் சர்க்கரையாக மாற்றப்படுகிறது. நேரடியாக நம்ம குளுக்கோஸையோ கிளைக்கோஜின் மாதிரி இதுகளையோ அல்லது வாழைப்பழம் அந்த மாதிரி பழங்களையோ சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய சுக்ரோஸு, ஃப்ரக்டோஸு, கிளைக்கோஜின், கிளக்டோஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நேரடியாக ரத்தத்தில் சர்க்கரையாக கலந்து அந்த சர்க்கரை தான் நம்முடைய மூளையினுடைய செயல்பாடுகளுக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கை கால்கள் அசைக்கிறது, கண்கள் அசைக்கிறது, பேசுறது, நடக்கிறது, உடம்புல உள்ளுறுப்புகள் இருதயம், மூளை, ஜீரண உறுப்புகள், சிறுநீரகம் எல்லாத்தினுடைய செயல்பாடுகளுக்கும் உணவாக எரிபொருளாக பயன்படுவது என்ன அப்படின்னா இந்த சர்க்கரையும் அதற்கு கூட நம்ம உயிர்காற்று என்று சொல்லக்கூடிய பிராணவாயுவான ஆக்சிஜன், இது ரெண்டும் தான் மூளைக்கும் சரி மற்ற உறுப்புகளுக்கும் சரி எரிபொருளாக உணவாக பயன்படுகிறது. அப்போ இந்த ஹை பிளட் லெவல் ஆகும்போது என்ன ஆகும்னா உடம்பு இந்த குளுக்கோஸை எடுத்து ஃபியூயலா, அதாவது எரிபொருளாக பயன்படுத்துறதுக்கு பதிலாக என்ன பண்ணோம் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட்டை எடுத்து, கொழுப்பை எடுத்து எரிக்க ஆரம்பிக்கும். நார்மலாக உடம்புல எந்த ஒரு ரசாயன மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் அந்த ரசாயன மாற்றத்தின் காரணமாக ஒரு நச்சு பொருளோ அல்லது ஒரு பை ப்ராடக்ட்னு சொல்லக்கூடிய ஒரு வேஸ்ட் உண்டாகும். இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அதில் இருக்கிற சத்தெல்லாம் உறிஞ்சு போக வேஸ்ட்டாக வெளியே வரதா மலம். அதே மாதிரி நம்ம குடிக்கிற தண்ணியில் உடம்பெல்லாம் வாஷ் ஆகி அதுலேருந்து வேஸ்ட்டாக வெளியே வரக்கூடிய யூரியா, யூரிக் ஆசிட் அந்த மாதிரி அந்த கழிவுப் பொருட்கள் எல்லாமே அந்த மாதிரி வெளியே வரும். அதே மாதிரி ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு எரிக்கப்படும் பொழுது அந்த கொழுப்பு எரிந்து கீட்டோன்ஸ் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல், ஒரு மாலிக்யூல் ரத்தத்தில் ஒரு பை ப்ராடக்டாக ஒரு நச்சு பொருள் உருவாகும். திடீரென்று ரத்தத்தில் இருக்கக்கூடிய கீட்டோனுடைய அளவு மிகவும் உயர்ந்த நிலைக்கு போகும்போது அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டயாபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ் அப்படிங்கிற ஒரு இதை சொல்கிறாங்க, ஒரு டேர்ம் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா ரத்தம் எப்போவுமே பிஹெச்னு சொல்லுவாங்க, ரத்தத்தினுடைய தன்மை அதனுடைய விஸ்காசிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த வலுவழுப்பு கொலகொழுப்பு தன்மை, அதாவது ரத்தம் இவ்வளவுதான் அந்த இது இருக்கணும், லிக்விடிட்டி, அந்த லிக்விட் இப்படி தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கெட்டியாக இருந்தால் போகிறது கஷ்டமாயிடும், ரொம்ப தண்ணியாக இருந்தால் ரத்தம் என்ன ஆகும்னா ரத்த குழாயிலிருந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இது மெயின்டைன் பண்ணணும். இன்னொன்று அப்படி என்ன அப்படின்னா ரத்தத்தினுடைய பிஹெச் சொல்ல ரொம்ப காரத்தன்மையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அமிலத்தன்மையாகவும் இருக்கக்கூடாது. இப்போது ரத்தத்தில் இந்த அமிலத்தன்மை இதாகணும்னா என்ன ஆகும்னா பலவிதமான பாதிப்புகள் ஏற்படும். அந்த சூழலில் இந்த நச்சுப்பொருள்கள் என்ன ஆகும்னா உடம்புடைய பல பகுதிகளை பாதிக்கும். குறிப்பாக மூளையை பாதித்து மூளையில் அந்த வலிப்பை உண்டு பண்ணி மூளையை ஒரு கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு போய் அவங்க என்ன பண்ணும், அடுத்து மீண்டு வர முடியாத ஒரு சூழல் ஆயிரும். அல்லது மூளையினுடைய நியூரான்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி உறுப்புகள் செயலிழக்கக்கூடிய அபாயம் ஏற்படும். அப்போ கண்டிப்பாக ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரித்தால் நிச்சயமாக எல்லா டயாபெட்டிக் பேஷண்ட்டுக்கும் 25% அதில் அவங்களுக்கு நிச்சயமாக இந்த வலிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வலிப்புகள் வரும் பொழுது இந்த மாதிரி பலவிதமான ஆபத்துகளும் டேஞ்சரும் விபரீதங்களும் பயங்கரமான நிகழ்வுகள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஏன் இது இந்த நேரத்தில் சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூழல் நமது நண்பர்கள் எவருக்குமே வரக்கூடாது. குறிப்பாக நமது நண்பர்கள், நமது உறவினர்கள், நம்மோடு பழகினவங்க எல்லாத்துக்கும் இந்த மெசேஜ் போய் சேரணும். ஏன்னா இது வரைக்கும் எல்லாருமே சுகர் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வலிப்பு வரும் அப்படிங்கிறது என்ன விஷயம்னா நேற்று வரைக்கும் எனக்கு கூட தெரியாது. இப்படி இது பண்ணோன்னா இன்றைக்கி நான் என்ன பண்ணேன், நிறைய மெடிக்கல் ஜேர்னல் எல்லாம் உள்ளே போய் பார்க்கும்போது கண்டிப்பாக வரும், இதுதான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சோம். நான் தெரிஞ்ச அந்த விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக தான் இந்த வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். எல்லாரும் உடனடியாக செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா ரத்தம், அதாவது டயபெட்டிக் அப்படின்னு இருந்தால் மானிட்டரிங் ரொம்ப 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 முக்கியம்.
தொடர்ந்து ரத்தத்தினுடைய அளவை கண்காணிச்சிட்டு இருக்கணும். கரெக்டாக இன்சுலின் போடுறவங்க இன்சுலின் அந்த டைமுக்கு, அதே மாதிரி மாத்திரை எடுத்துக்கிறவங்க, அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கடைபிடிக்கணும். ஏன்னா இன்றைக்கு அந்த உறவினருடைய சொந்த பந்தங்களெல்லாம் இன்றைக்கி வந்து ஐசியூக்கு வெளியே வேதனையோடு எப்போ அவர் மீண்டு வருவார்னு காத்துட்ருக்காங்க. நாளைக்கு நம்மை சேர்ந்த எவருக்கும் அது போன்ற ஒரு நிலைமை உண்டாகக்கூடாது. அது வந்து அந்த டயபெட்டிக்காக இருக்கிறவங்க அவங்க கையில் தான் இருக்குது. அவங்க டாக்டருடைய அறிவுரை, உணவு பழக்க வழக்கம் இதையெல்லாம் முறையாக கடைபிடிக்கணும். எல்லாத்துக்கும் மேலே வந்து கண்டிப்பாக தொடர்ந்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் அந்த டயபெட்டிக்கோட அளவை வந்து கரெக்டாக டெஸ்ட் பண்ணி அதை கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக அவர்கள் முயற்சி பண்ணணும். ஏன்னா நம்ம நல்ல நிலைமையில் இருக்கும்போதே நம்ம இதை வந்து செய்யணும். அதுக்கப்புறம் ஒரு நிலைமை மாறி சீரியஸாக போய் அதிலிருந்து மீண்டு வந்து உறுப்புகள் செயலிழந்து அல்லது கிட்னி ஃபெயிலியர் ஆகி ஹார்ட் ப்ராப்ளம் வந்து பிரெயினில் ஸ்ட்ரோக் ஆகி இப்படி பலவிதமான காம்ப்ளிகேஷன், இந்த சுகர் வந்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாவதன் காரணமாக இப்படிப்பட்ட பல பயங்கரமான பின்விளைவுகள் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம இந்த ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சாதாரணமாக டாக்டர்கள் சொல்கிற அறிவுரைகளை தவிர இந்த சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், இந்த டயபெட்டிக்கிலிருந்து முற்றிலுமாக வெளியே வர்றதுக்கும் மீண்டும் வர்றதுக்கும் வேறு என்னென்னலாம் நம்ம வந்து மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கலாம், எளிமையாக நம்ம இதை கையாளலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இது பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.